சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ மார்க்கெட் டவுன்ஃபால்ல இருக்கு. இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை கரெக்டாக சூஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு 25+ இயர்ஸாக ஃபண்ட் மேனேஜிங்கில் இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் என்னெல்லாம் இன்வெஸ்டருக்கு அட்வைஸாக கொடுப்பீங்க சார்? ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் கட்டாயம் கவனிக்கணும்? எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய லாங் ஜேர்னி, ஒரு டெஸ்டினேஷன் இல்லாத லாங் ஜேர்னி. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நாங்களும் கற்றுக்கொண்டு தான் இருக்கோம். 25 வருஷமாக நான் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2400 கோடி ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறோம். நூற்றுக்கணக்கான ஃபேமிலிஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் அக்ராஸ் இந்தியா, அப்ராட் 47 கண்ட்ரீஸ்லேருந்து முதலீடு பண்ணுறாங்க. நாங்கள் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறோம். 10 வருஷத்தில் பல முறை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் கேபிட்டல். எல்லாம் உண்மை தான். இருந்தாலும் கூட நான் சொல்ல வர விஷயத்தினுடைய இங்கே அந்த தாக்கம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் லேர்னிங் தான். ஏன்னா இட்ஸ் நெவர் அ பாயிண்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் வேர் எவ்ரிதிங் அப்படிங்கிறது கான்செப்டே கிடையாது. திங்ஸ் ஆர் வெரி டைனமிக். ஸோ அந்த ஃபஸ்ட்டுனுடைய மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக் சூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தினமும் படிக்கணும். அன்றைக்கி பார்த்துட்டோமே, இன்றைக்கி ஸ்டாக்கை பார்த்துட்டோமே, ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு அமரக்கூடிய விஷயம் கிடையாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. இனி வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் கடைசி ஒரு 10 வருடங்கள் சின்சியர் சிண்டிகேஷன் ஆரம்பித்து 12வது வருடம். இந்த 12 வருடத்தில் இன்னைக்கும் உள்பட சேர்த்து பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நாட் பின் அ டே எக்ஸப்ட் வக்கேஷன் போய் ஒரு 10 நாள் வெளியூர்லேயே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் தவிர மற்ற எல்லா நாட்களுமே ஒவ்வொரு நாளும் மினிமம் நான் 1 ஹவர் படிக்கிறது உண்டு. சில நாட்கள் 2, 3, 4 மணி நேரம் படிக்கிறது உண்டு. அதனால் அந்த அப்டேஷனுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டாக் சூஸ் பண்ணுறது முதல் பாயிண்ட்னா கான்ஸ்டன்ட்லி கீப் அப்டேட்டிங். சொல்லி எதில் அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எக்கானமியில் அப்டேட் பண்ணிக்கணும். முதல்ல மார்க்கெட் பற்றி அப்டேட் இல்லை, எக்கானமியை பற்றி, உலக விஷயங்கள் என்ன நடக்கிறது, உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கோ, யார் என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எதில் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ப்ராடக்ட் போடுறது, எந்த சர்வீஸ் சூஸ் பண்ணுறாங்க, மக்களினுடைய கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? என்ன நடந்ததுங்கிறது முடிஞ்சு போன ஸ்டோரி. என்ன நடக்க போகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்க போகிறது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? மார்க்கெட்டில் தெரிஞ்சுப்பீங்க. மார்க்கெட் தெரிஞ்சுக்க முடியாது. மார்க்கெட் இஸ் ஒன்லி ஃபைனல் ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? நீங்கள் பிபி சார்ட்டை பார்த்துட்டு பிபி பார்த்தீங்கன்னா, பிபியில் ஒரு இசிஜி எடுத்து பார்த்தீங்க, இசிஜி சார்ட்டில் இப்படி வருது இல்லையா? அந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் சார்ட்டில் வந்திருக்கிறது முடிஞ்ச கதை வந்துடும் இல்லையா? அப்போ நடக்க போகிற கதை இசிஜியில் வராது. அப்போ நீங்கள் ஃபியூச்சருக்கு எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அது எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா, உலக நடைபாடுகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நியூயார்க் டைம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, பிஸ்னஸ் லேர்லேருந்து, எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எல்லா மேகசின்ஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நியூஸ் பேப்பர் படிக்கணும், மேகசின் படிக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, மற்ற பல விஷயங்கள் நம்ம படிச்சு கற்றுக்கணும் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். தென் இது அந்த ஒரு பேஸ் இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு நீங்கள் எந்த செக்டரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு சுலபமான வழி ஒன்று சொல்லட்டுமா, ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்டரை சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போது அதாவது நீங்கள் படகு ஓட்டிட்டு போகும்பொழுது படகு சுமாராக ஓட்டினா கூட பரவாயில்ல, துடுப்பு போட தெரிலான்னு கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு போட தெரிஞ்சினா கூட பரவாயில்ல, தண்ணியை உங்களை தள்ளிட்டு போச்சுன்னா அதை வச்சே போய் கடை சேர்ந்துடலாம் இல்லையா? நீங்கள் நல்ல துடுப்பு போட தெரியும், ஆனால் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்நோக்கி வருது. அப்படிங்கிறப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட வேண்டும் இல்லையா? அப்போ எந்த இடத்துல நம்ம செயல் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். தண்ணி உங்கள் பின்னாடிலே வருதா, உங்களை நோக்கி வருதாங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். அப்போ செக்டரை சரியாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பாதி ஒர்க் ஓவர். எந்த செக்டர் அதிகமான வெயிட்டேஜ் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த செக்டர் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க ஒருத்தர் நியூஸ் பேப்பரில் பேசுகிறாரு, இப்போ நான் வீடியோவில் பேசுகிறத பார்த்து கேட்டு இதெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. படிக்கணும், படித்து தான் சூஸ் பண்ணணும். நீங்களே சுய அறிவோட நம்ம எடுக்க வேண்டிய ஒரு டெசிஷன். ஆர்எல்ஸ் அட்வைசரை நோக்கி போடுறது நல்லது இல்லையா? அப்போ செக்டரை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த செக்டரில் இந்த செக்டரில் எந்த ஸ்டாக்ஸ் பெட்டருங்கிறது நம்ம எடுத்துக்கணும். எல்லா செக்டர்லேயும் நல்ல கம்பெனிஸ் இருக்குது இல்லையா? எல்லா செக்டர்லையும் அந்த செக்டரை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி இருக்குது. அப்போ அந்த செக்டரில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற செக்டரை சூஸ் பண்ணிட்டு அந்த செக்டரில் அவுட் பர்ஃபார்ம் பண்ண கம்பெனி சூஸ் பண்ணிட்டோம்னா ஃபர்தர் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். திஸ் இஸ் ஜென்ரலி ஒன் பாத்வே ஆஃப் டூயிங் திங்ஸ். நம்ம கம்மிங் ஓவர் ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு, அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் வி ஹவ் லேர்ன்ட் ஆல் திஸ் இயர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் கவர்னன்ஸ். கார்பரேட் கவர்னன்ஸ்னால் என்ன? சரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம கண்ட்ரி சொல்லப்பட்ட எல்லா லெஜிஸ்லேஷன்ஸ், லாஸ், ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் சம்பாதிச்சா போகாது, மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் சம்பாதிக்கணும். அதான் இன்னைக்கு நீங்களாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 1000 ரூபா போடலாம், 10 கோடி ரூபா போட்டாலும் கூட நீங்கள் ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனியில் 1 கோடி போட்டாலும் கூட வேல்யூவே கிடையாது இல்லையா? 10,000 போட்டால் எங்கே போய் நிற்போம்? அப்போ நம்மளாம் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க மட்டும் பணம் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா வி வில் நெவர் எவர் மேக் மணி.
அப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியில் கார்பரேட் கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஷுட் பி ஆஃப் ஹையஸ்ட் லெவல். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைன்னா எப்பேற்பட்ட பிஸ்னஸாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், ஹை கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ள கம்பெனி அப்படிங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்தோம்னா, அடுத்த விஷயம் கம்பெனியில் growth இருக்கா? growthனா என்ன? ஒரு கம்பெனி 5% வளர்ந்தாலும் growth தான், 50% வளர்ந்தாலும் growth தான். அப்போ growth பர்சன்டேஜ் என்னன்னு எடுத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் எக்கானமியோட growth rate எவ்வளோ இருக்குது? எவ்வளோ ஜிடிபி growth rate? 7% நீங்கள் யோசிக்கிற உண்மையில் 7% கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்கள் பார்க்குறது ரியல் ஜிடிபி growth rate. நாமினல் ஜிடிபி growth rate ஒன்று இருக்குது. ரியல் ஜிடிபி ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் சேர்த்து நாமினல் ஜிடிபி. ரியல் ஜிடிபி 7%. இன்ஃப்ளேஷன் நீங்கள் ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் 7% இருக்கலாம். ஆனால் நம்ம ரெக்கார்டில் பார்த்தோம் இன்ஃப்ளேஷன் 4% வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா 7 + 4 11%. இந்த 11% இஸ் நாமினல் ஜிடிபி growth rate ஆஃப் இந்தியா. வாட் டஸ் தட் மீன்? இந்த நாமினல் ஜிடிபி growth rate அளவுக்கு ஒட்டுமொத்த எக்கானமியினுடைய இன்கம் வளர்ச்சி இருக்குங்கிறது தான் அதனுடைய அதை சொல்கிற ஒரு கதை, நாமினல் ஜிடிபி growth rate. அப்போ நாமினல் ஜிடிபி growth ரேட்டை விட அதிகமாக வளரக்கூடிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் அடுத்த புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கார்பரேட் கவர்னன்ஸ் இருக்கணும். அடுத்து நாமினல் ஜிடிபி 11-12% இருந்ததுன்னா அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் அடுத்த ஒரு 3-4 வருடங்களுக்கு ஒரு 12%க்கு மிகுதியாக ஒரு 15%, 20% வளருமா? மேலே வளர்ந்த சந்தோஷம் தான், 25% வளர்ந்த சந்தோஷம் தான். அப்போ அந்த வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஒரு கம்பெனி அது வேல்யூவேஷன் நம்மள குறைஞ்சு போயிருக்கு. பி ரொம்ப இவ்வளோ சீப்பாக இருக்கு, ஏடா 8 பியில் கிடைக்கிறது, புக் வேல்யூவில் இருக்குது, எல்லாம் ரைட்டு தான். க்ரோத் இருக்கா? க்ரோத் இல்லைன்னா அது வேல்யூ ட்ராப் ஆகிடும் இல்லையா? அது வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வேல்யூ ட்ராப். அது எது வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எது வேல்யூ ட்ராப் நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் ஃபாலிங் நைஃபாக இருக்கும். ஒரு செக்டருடைய க்ரோத் இல்லைங்கிற பொழுது, அந்த கம்பெனியில் க்ரோத் இல்லைங்கிற பொழுது ப்ரைஸ் கீழே வந்துகிட்டே இருக்கும். அந்த வேல்யூவேஷன் பார்த்தா சீப்பாகிட்டே வரும். இந்த சீப்பான வேல்யூவேஷன் அட்ராக்ட் ஆகி நம்ம பிள்ளை குதிச்சோம்னா ஒரு எரியிற நெருப்பில் ஒரு இன்செக்ட் போய் வருது இல்லையா, புரிஞ்சு போயிடுது. அந்த மாதிரியான கதையாடும். தர்ஃபோர் அது வேல்யூ ட்ராப் இல்லாமல் growth oriented இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது, growth oriented கம்பெனிஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ் growthன்னு பார்த்தோம் இல்லையா. மூன்றாவது முக்கியமான விஷயம், அது ஃபென்டாஸ்டிக் growth, ஒரு 50% growth இருக்குது சார், இன்வெஸ்ட் பண்ணலாமே. பண்ணக்கூடாது, உடனே பண்ணக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஹை growth கம்பெனியாக இருந்தாலும் அதை சரியான வேல்யூவேஷன் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு அதில் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அப்போ சரியான வேல்யூவேஷன் என்ன, எது சரியான வேல்யூவேஷன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அதை எப்படி பார்க்கலாம்? நான் 2 ஆங்கிள் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கம்பெனிக்கு வேல்யூவேஷன் உண்டு. இப்போ எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா, இப்போ இந்துஸ்தான் நிலைவர் தாபூர்னு எடுத்திங்கன்னா, இட் கோட்டட் அபவுட் 45 times ஆஃப் earnings. இப்போது தட் இஸ் பி ரேஷியோ 45 times சொல்லுவோம். ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி எடுத்திங்கன்னா, இட் கோட்ஸ் சம்திங் லைக் அபவுட் 20 times to 30 times பி ரேஷியோவில் இருக்குது. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இது ஸ்டீல் கம்பெனி போனீங்கன்னா அப்படி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். பேங்கிங் கம்பெனி நீங்கள் பிஏ வச்சே பார்க்கக்கூடாது. இட் ஷுட் பி ஜஸ்ட் ஆன் புக் வேல்யூ, ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு வேல்யூவேஷன் மெத்தடாலஜி இருக்குது. அந்த வேல்யூவேஷன் மெத்தடாலஜி மனசில் கொண்டு, தப்பான வேல்யூவேஷன் மெத்தடாலஜி கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இருக்காது, லாஸ் ஆகிடும். உதாரணத்துக்கு சொல்லட்டோமா, ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், சார் ரியல் எஸ்டேட் கம்பெனி என்ன சார் இது, பி 3 times இருக்குது, 4 times இருக்குது, சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னாரு. அது பண்ணவே கூடாது. காரணம் என்னென்னா, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி பிஇ பேசிஸ்லேயே வேல்யூவே பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி வேல்யூட் ஆன் சம்திங் கால் டிசிஎஃப், அதாவது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடில் வேல்யூ பண்ணணும். அவங்க ஒரு தம் ரூல் வச்சு வேல்யூ பண்ணணும்னா ப்ரீ சேல்ஸ் வச்சு வேல்யூ பண்ணலாம். கம்பெனியில் ப்ரீ சேல்ஸ்னு இருக்குது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கு எந்த வேல்யூவேஷன் சரியான வேல்யூவேஷனுங்கிறத புரிந்து கொண்டு அந்த முறையில் அந்த இண்டஸ்ட்ரியை வேல்யூ பண்ணணும். அப்போ அந்த முறையில் வேல்யூ பண்ணும்பொழுது அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆவரேஜ்னு இருக்குது இல்லையா. பேங்கிங் இண்டஸ்ட்ரினா ப்ரைஸ் டு புக்னு ஒரு அப்ரோச் இருக்குது. அதாவது ப்ரைஸ் டு புக் வேல்யூவில் எவ்வளோ மடங்கு அந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் இருக்குங்கிறது தான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ப்ரைஸ் டு புக் வேல்யூவில் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டர்டை விட அந்த இண்டஸ்ட்ரியோட என்டையர் இண்டஸ்ட்ரியினுடைய ஒட்டுமொத்த ஸ்டாக் வேல்யூவேஷன் அந்த இண்டஸ்ட்ரி வேல்யூ ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷனோட குறைவாக இருக்குங்கிற பொழுது இப்போ இண்டஸ்ட்ரியிலே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துப்போம், ஒரு ஸ்டாக் லெவலில் ஒரு பேங்கிங் கம்பெனி ஹிஸ்டாரிக்கலாக கடைசியாக ஒரு 10 வருடங்களாக ஆவரேஜாக 2 times ஆஃப் புக் வேல்யூ ட்ரேட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். இன்றைக்கி ஒருவேளை 1.8 times புக் வேல்யூ ட்ரேட் ஆகுதோ, ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை 2.5 times புக் வேல்யூவில் இருக்குது, அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்போ 2.5 timesல இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் growth பழைய growthோட மிகுதி அதிகமான growth இருந்ததுன்னா 2.4-2.5 times கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 1.8 timesல வருதுனால இன்வெஸ்ட் பண்ணணுங்க அவசியமானு கேட்டிங்கன்னா அதுவும் அவசியம் கிடையாது. காரணம்னா அந்த கம்பெனியில் growth இல்லாமல் போயிருக்கலாம் இல்லையா. உதாரணத்துக்கு இந்த கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணல, வாங்கணும்னு சொல்ல, வாங்க வேண்டாம்னு சொல்ல, புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். HDFC பேங்க், த டார்லிங் ஆஃப் த பேங்கிங் இண்டஸ்ட்ரி, யூஸ் டு கோட் அட் சம்திங் லைக் 3.5-4 times புக் வேல்யூலாம் கோட் ஆகியிருந்த பேங்க் இன்னைக்கு டுடே இட் இஸ் கோட்டிங் அட் 2 times புக் வேல்யூ. ஆனால் இன்னும் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் வாங்காத காரணம் என்ன? வேல்யூ சீப்பாக இருக்கே, இவ்வளோ இறங்கி இருக்கே, நீங்கள் வாங்கக்கூடாதா? 3-4 வருஷமாக ரிட்டர்ன்ஸோ இல்லையே.
அப்போ ஏன் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குறதில்ல, எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை வாங்காத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, growth இல்லைங்கிற சுச்சுவேஷனில் அந்த கம்பெனி இருக்கிறதுனால அது மிகுதியாக நிறைய பேர் வந்து வாங்காத ஒரு சுச்சுவேஷன் அமையுது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, இன்னைக்கு அதே ஒரு பேங்க் எடுத்துப்போம், ஒரு ஹெச்டிஎஃப்சி, ஒன்றரை பேங்க் ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி இன்ஸ்டிடியூஷன், ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷனில் குறைவான வேல்யூவேஷன் இருக்குது, ஆனால் growth குறையில, growth அதே growthல தான் இருக்குது, ஆர் இன்ஃபேக்ட் growth ஏறி இருக்குது. அப்படிங்கிற பொழுது இட் இஸ் அ டைம் டு கோ அண்ட் பை, ரைட்? ஸோ முதல்ல கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தோம், அடுத்த விஷயம் என்ன பார்த்தோம், முதல்ல அடுத்து growth இருக்கான்னு பார்த்தோம், ரெண்டாவது பார்த்தோமா, மூணாவது என்ன பார்த்தோம், மூணாவது வேல்யூ. இந்த வேல்யூவேஷன் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷனோட குறைவாக இருக்கா, அந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி வேல்யூவேஷன் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவோட இந்த வேல்யூ குறைவாக இருக்கா, growth இருந்து growth இல்லாதனால வேல்யூ குறைஞ்சதுன்னா அப்போ பார்க்கக்கூடாது, அது வேறு விஷயம். growth இருந்து ஸ்டில் அந்த வேல்யூ குறைவாக இருந்ததுன்னா தட் இஸ் அ டைம் டு கோ அண்ட் பிக் அப் த ஸ்டாக். இப்போ நான் சுலபமாக சொல்லிட்டேன், இது நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லிட்டு போனால் இதை பற்றி 2 4 3 மணி நேரம் பேசலாம். இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயோ ஐஏஎம்ஸ்லேயோ காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயோ பேச சொல்லுவாங்க, ஒரு 2 to 3 hours பேசினாலும் கூட நான் அதை ஒரு 10% அந்த டாபிக் கூட கவர் பண்ணியிருக்க முடியல எனக்கு. அப்படிங்கிற பொழுது ஒரு 15 நிமிஷம் வீடியோவில் என்ன சொல்ல முடியும்? ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொருத்தருமே எல்லா சப்ஜெக்ட்லையும் எக்ஸ்பர்ட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? எனக்கு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நான் போகணும், கார்டியாலஜி ஒரு மார்வலி நெஞ்சு வலி இருக்குது, டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற பொழுது, எனக்கு உடம்பு சரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிற பொழுது, சரி ஒன்று பண்ணலாம், கார்டியாலஜி புக்கு வாங்கி நான் படிச்சிடுறேன், ஒரு 2-3 மாதம் படிச்சுட்டு அதை வச்சு நான் அந்த ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனம், யாரையும் கெட்டத்தனம் இல்லையா? என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கார்டியாலஜி டாக்டர் இருக்காரு, எங்க எந்த டாக்டர் நல்ல டாக்டர்னு பார்த்துட்டு அந்த டாக்டர்கிட்ட உட்காந்து போர்டு இருக்கா, எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரா, எம்எஸ் படிச்சிருக்காரா, ஒரு 10-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணியிருக்காரா, ஃபண்டாஸ்டிக் நல்ல ரிசர்ச் கொடுத்துருக்காரா, அவர்கிட்ட போய் பார்த்து மாற காமிச்சு அவர் சொல்கிறத செஞ்சுட்டு போகிறதான் புத்திசாலித்தனம். அதனால எல்லாருமே எல்லாம் மாஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எங்கே எக்ஸ்பர்டீஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பர்டீஸை நாடி நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய டைமை நீங்கள் எங்கே ஆக்சுவலாக உங்களோட டைமை செலவிடணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் யூ கேன் சீக் எக்ஸ்பர்டீஸ். இந்த வீடியோவை பார்த்து நம்மளும் அந்த ஸ்டாக் பற்றி கற்றுக்கலாம். வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி ஐ வுட் லைக் டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன் த செக்டர். ஃபண்டாஸ்டிக், கம் ஓவர், ஃபண்டாஸ்டிக். அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா, நான் ஸ்டாக் புக்கெல்லாம் படிச்சுட்டு நான் அதை மாஸ்டர் பண்ணுறேன், நிச்சயமாக நடக்க போகிற கதை இல்லை. அதுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் நாடினீங்கன்னா they will tell you how to go about doing that. My friends, this genuinely from my heart I am telling you this is the right approach to take. வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிற விஷயம். அட்வைஸை நாடி இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான முறை, இல்லாட்டி நீங்களே ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான முறை. இன்றைக்கி ஸ்டாக் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இதிலேருந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் யுவர் காமெண்ட்ஸ், வில் லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச்.